இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி மார்னிங் என்ன டிஃபன் செய்யலான்னு யோசித்தேன். ஸோ ஓகே, நார்மலாக நம்ம எப்பயும் போல் கீ தோசை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ தோசை போட்டுட்டேன். அண்ட் வந்து கிரேவி வந்து எக் கிரேவி வச்சுருந்தேன். ஸோ குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் ரைஸ், கீரை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதிலேயே வந்து அந்த கிரேவியை வந்து தோசைக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் தோசை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் ரைஸ், கீரை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கூட்டு மாதிரியும் வச்சுட்டேன். அண்ட் பொரியலும் சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக் கிரேவி வந்து நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இது சப்பாத்திக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் மொத்தமாகவே கிரேவி வந்து செஞ்சுட்டேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னையோட லன்ச் வந்து பார்த்திங்க, ஸோ எக் கிரேவி அண்ட் கீரை. நாளையோட லன்ச் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.